வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. பார்த்தல எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, வேணும்னு தான் அவள் இவ்வளவும் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராதாவை ஏற்றி விடுறாரு அவங்க வீட்டுக்காரு. உடனே ராதா செமையா டென்ஷனாக நேராக கிளம்பி சாரதா வீட்டுக்கு அங்கே போகிறாங்க. நம்ம காவேரி வீட்டுக்கு. அங்கே போயிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கா உங்கள் பொண்ணு, இதெல்லாம் நீ கேட்க மாட்டீங்களா அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டால, இதுக்கெல்லாம் நீங்களும் உடந்த தானே, எல்லாம் சேர்த்து இப்படி நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டீங்களே, என் பையன் வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே சாரதாக்கு ஒன்றுமே புரியலம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்களுக்கு புரியல. ஒன்றும் புரியல உங்களுக்கு. இப்போ நிச்சயதார்த்தம் நடந்துட்டு நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, என்ன ஆச்சுமாங்க, அங்கே ஏதாவது வந்து பிரச்சனையா, இல்லை பசுபதி ஏதாவது பிரச்சனை? அவர் தான் பிரச்சனை பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் காரணம் அவர் தானே, அவரோட முக்கியமான வில்லி யார்னா உங்கள் பொண்ணு தான், புரியுதா, உங்கள் பொண்ணு தான் என் பையனோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறான் அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் பசுபதி அரெஸ்ட் பண்ண வச்சு நல்லா திட்டம் போட்டு தானே இந்த குடும்பமே சேர்ந்து இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, எங்களை வாழவே விட மாட்டீங்களா நிம்மதியாக, எப்போ உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டில் காலடி வச்சாலும் அப்பையிலேருந்தே பிரச்சனை தான், நல்ல பொண்ணை வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க. இதை கேட்டு சாரதாக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடந்தது, ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து அங்கேருந்து ஓடி வராங்க காவேரி. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, இதோ வந்துட்டாலும் உங்கள் பொண்ணுக்கிட்டே கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, நல்லா சொல்லுவா, நல்ல பொண்ணை வளர்த்து வச்சுருக்கீங்க, குடும்பத்துக்கு வந்து மருமகளாக வந்து எங்கள் குடும்பத்தையே நாஸ்தி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க, நான் தானே உங்களுக்கு பிரச்சனை பண்ணேன், அப்போ என்கிட்ட பேசாமல் எங்கள் குடும்பத்தை எதுக்குங்க வந்து திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, இப்போ உனக்கு கோவம் வருதில்ல, உன் குடும்பத்தை திட்டினா கோவம் வருதில்ல, அந்த மாதிரி தானே எனக்கும் இருக்கும், என் பையனோட வாழ்க்கை அழிச்சிட்டியே, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன், உன் குடும்பம் நாசமாக தான் போகும் அப்படின்றாங்க. அம்மா இப்படி ஏமா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கேட்குறாங்க. என் பிள்ளையோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி என்னை வயிறேறி வைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு நடக்கும் பாருங்கள் அப்படின்னு சாரதாக்கு தாங்கவே முடியல அழுக. அவங்களால வந்து கட்டுப்படுத்த முடியாமல் அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் செஞ்சதுக்கு எங்கள் வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, எதுக்குங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, இதை பாருங்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து டென்ஷனாக வந்து கத்துறாங்க நம்ம காவேரி. அந்த டைமில் விஜய் அங்கே வந்துடுறாரு. என்ன சித்தியை வந்து ஏற்று பேசுகிறேன், நீ உனக்கு அவ்வளோ திமுர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா, அவங்க என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும், அவங்க ஏன் சித்தி புரியுதா, ஏன் சித்தி ஏற்று பேசுகிறா அருகுதை யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக கத்துறாரு. உடனே வந்து உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமய கோவமாக நீங்கள் வாங்க சித்தி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இதையெல்லாம் பார்த்து வந்து சாரதாக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே தலையில் கை வச்சு அழறாங்க. என்னடி நடந்தது, என்னடி பண்ணி தொலைச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்துமா அப்படின்னு சொல்லி போறியா இப்போ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சமயம் கத்துறாங்க. அப்புறம் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து காவேரி சொல்கிறாங்க. ஏண்டி முன்னாடியே என்கிட்ட சொல்ல, அப்போ பசுபதி ஒன்றை வந்து ஆளை வச்சு தூக்கிட்டு போனானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. ஆமாம் இவ்வளவும் நடந்துச்சு, ஏண்டி முன்னாடியே சொல்லலை, இப்போ பாரு இந்த நிச்சயதார்த்தத்தை நீ தான் நிறுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த பேச்சு பேசுகிறாங்க. அவங்க அப்போவே சொல்லியிருந்தேன்னா நான் கேள்வி கேட்டிருப்பேன்ல அப்படின்றாங்க. உடனே வந்து சரிம்மா விடுமா, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, என்னடி இது அந்த ஆள் ரொம்ப அடித்தானா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இந்த விஷயத்தை எல்லாமே வந்து அக்காவுக்கும் தெரியும் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. ஏண்டி என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை பார்த்து கேட்குறாங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்கிறாங்க. இவ்வளோ வந்து கஷ்டப்படுத்திருக்கானடி அவன் நல்லா இருக்காமா, அவன்ட்டா நாசமாக தான் போவான்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. சரிடி, இப்போ உன் வீட்டுக்காரன் இவ்வளோ கோவமாக இருக்காரு, என்னடி பண்ண போகிற, எப்படி சமாதானப்படுத்த போகிற அந்த குடும்பத்தை, அதுதாம்மா எனக்கும் தெரில. இன்னொரு விஷயம் என்னென்னா, தாத்தாவும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாருமா, அவரும் என் மேலே கோவமாக இருக்காருமா, அப்படி அவரும் புரிஞ்சுக்கல அவனை. ஆமாம்மா என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து புலம்பிட்டு இருக்காங்க. பாவம் என் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. சரிம்மா நான் இங்கே இருங்க, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. விஜய் கிட்ட காவேரி வந்து புரிய வைக்க நினைக்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து வேணும்னு என்ன பண்ணுறாரு, உள்ளே போயிட்டு அப்படியே வந்து கதவை சாத்தி விட்டுறாரு. அதனால் காவேரி மனசு கஷ்டப்பட்டு அழகிறாங்க. இதோட முடியுது.